இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக பால் பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 லிட்டர் பாலை 3/4 லிட்டர் பால் அளவுக்கு சுண்ட காய்ச்சிக்கோங்க. இன்னொரு கடாயில் கொஞ்சமாக சேமியா சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுக்க போகிறோம். இப்போ நம்ம சேர்த்துருக்க சேமியா பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நல்லா மொத்தமாக இருக்கிற சேமியா. இந்த மாதிரி சேமியா சேர்க்கும் போது பாயாசம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும். இது நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை, ஒரு 75% வெந்தால் போதும். மிச்சம் இருக்க 25% வந்து நம்ம பால்லையே வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா பால் சுண்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேமியா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் பால்லையே இந்த சேமியாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணும்போது சேமியா முழுமையாக வெந்து வந்துடும். இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சு சேமியாவை சேர்க்கும் போது அதோடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதோடைய கொழகொழப்பு தன்மையும் கொஞ்சம் கூட இருக்காது. இப்போ சேமியா நல்லா முழுமையாக வெந்ததுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு அளவாக இருக்கும், உங்களுக்கு கூட தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க, சர்க்கரை கரையிற வரைக்கும். இப்போது வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய பால் பாயாசம் ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம முந்திரி, திராட்சை, நட்ஸ் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நான் வந்து இன்றைக்கி முந்திரி, திராட்சை ரெண்டுமே கொஞ்சமாக எடுத்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பாதாம், பிஸ்தா என்ன நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம கொதிச்சுட்டு இருக்க பால் பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். நட்ஸ் சேர்த்த கையோட ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டு ஒரு துளி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆற விட்டு தான் சேர்க்கணும், அப்படி இல்லைனா பால் திரிஞ்சு போயிடும். உப்பு சேர்த்திங்கன்னா அதோடைய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு சூப்பரான ரெசிபியில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.